நான் வந்து இந்த மாதிரி நம்பர் கேம்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் வந்து எங்களுடைய பலம், இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க, இவர்கள் எங்கள் பலம், கூட்டணி கட்சிகள், எங்கள் கட்சி, முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கும் திட்டங்கள், வெற்றி இலக்கை நோக்கி நாங்கள் போகிறோம். போன இடத்தை விட எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் அதை பார்க்கறது இல்லை. நாங்கள் எங்களால் முடிந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். மக்கள் வாக்களிப்பார்கள். மக்கள் சொல்லட்டும் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்று. பத்து வருஷமா அவங்களும் ஆட்சியில் தானே இருந்தாங்க. ஒன்றிய அரசாங்கத்தின் ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா. நான் வந்து பல கோரிக்கைகளை வச்சிருக்கேன். வட சென்னைக்காக அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை வச்சிருக்கேன். அதை செஞ்சு கொடுத்துருக்கலாம் இல்லை. அதை செஞ்சு கொடுக்காம வந்து நீங்கள் வந்து செய்யலை, வந்து வளரலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் 4181 கோடி ரூபாய்க்கு வந்து வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லியே ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க. இன்னும் பல கோடிகள் இங்கே வந்து செலவு செய்து வளர்ச்சிக்காக நாங்கள் செய்வோம். அவங்களால முடிஞ்சால் அவங்களும் ஏதாவது செய்யட்டும். பிரதமர் மோடி பல்வேறு தொகுதிகளில் ரோட் ஷோ நடத்துறாரு, பொதுக்கூட்டம் நடத்துறாரு. அவருடைய செயல்பாடுகள் பாஜக தமிழகத்திற்கு வளர்ச்சிக்கான கை கொடுக்குமா? மக்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. வந்து என்ன பண்றாங்க அவங்க குறி இல்ல வர்றவங்க எல்லாம் வந்து எல்லாம் வந்து ஹிந்தியில பேசுறாங்க. அவங்க பேசிட்டு இருக்கப்பே பாதி பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன் நான். ஆனா அவர்கள் வந்து இங்கே பேசும்பொழுது குறைந்தபட்சம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தலைவர்களை பத்தி சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு கூட அவங்களால முடியல. எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க பேரெல்லாம் சொல்லி அடகு வாங்கி இது பண்றாங்க. அவர்களுக்கு இங்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே செய்யாததுதான் அவங்களுடைய பிரச்சனை. இன்று சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு வாஜ்பாய் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருந்தார் முன்னாடி, அவர்கள் பெயரை சொல்ல முடியாமல் அவர்கள் வந்து ஒரு தலைவர்கள் இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க இங்க. அண்ட் வடத்துல இருந்து வர்றவங்க எல்லாமே ஹிந்தியில பேசிக்கிட்டு இருந்தா நமக்கு வந்து ஹிந்தி ஒன்றும் புரியாது. புரியாத பாஷையில அவங்க பேசி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் எடுபட போவது. அப்படி ஒரு பாசமிகு தமிழன் வந்து இங்க வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமா வந்து ஏதோ கொஞ்சம் ஃபண்டு கொடுத்தாருன்னா நாங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். இங்க வந்து புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்த டைம்ல எட்டி கூட பார்க்கல, ஓட்டுக்கு கேட்கறதுக்கு மட்டும் வராரு. நீங்க வந்து தமிழன் அப்படின்னா அந்த உணர்வு வந்து நீங்க எங்கேயாவது இருந்தா ஒன்றும் இல்லை. இந்த புயல் வந்தப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் கூட வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் கூட அவங்களால முடிஞ்சது ஏதோ ஒரு ஃபண்டு அப்படின்றது வந்து அது அனுப்புனாங்க. அப்படி தமிழர்னு சொல்லிக்கிறவர் ஒரு 37,000 கோடி ரூபாய் கேட்டிருக்கோம். ஏதோ ஒரு சில 1000 கோடி ரூபாயாவது கொடுங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. எதையும் கொடுக்காம நீங்க வந்து நான் மரத்தமிழன், அந்த தமிழன், இந்த தமிழன்லாம் சொன்னா மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கேன். நான் அங்க வந்து வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏற்கனவே முதல்வர் சொல்லியிருக்காரு. கல்வி, மருத்துவம், தொழிலுக்கான முன்னெடுப்புகள், அதாவது ஐடி காரிடார்ஸ் அந்த மாதிரின்றது வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். அதை மக்களிடம் சொல்லி அதை நாங்கள் வாக்கு சேகரிப்போம். போயிருக்காங்க. கோடி கோடியா நம்ம வந்து செலவழிக்கிறோம். திட்டங்கள், கோடிக்கணக்கான திட்டங்கள் எந்த திட்டங்களுமே செயல்படுத்தப்படலை ஒழுங்கா. என்னென்ன திட்டங்கள் பாஜக திமுக சார்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறத திமுக எம்பி வந்து பட்டியலிட்டு வரான்னு கேட்டுருக்காங்க. நாங்கள் வந்து கொடுங்கு அதாவது கொடுங்கையூர்ல வந்து இப்போ 640 கோடி ரூபாய்க்கு வந்து அந்த திட்டங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. குப்பை மேடு வந்து சுத்தகரிப்பு அப்படின்றது. அதே மாதிரி வந்து குடிநீர், அதாவது கடல் நீர் குடிநீராக்கும் திட்டம் அப்படின்றதுக்குன்னு சொல்லி 400 MLD, இப்போ இருக்கிற கெப்பாசிட்டி நமக்கு ஏற்கனவே 400 இருக்கு. அதை வந்து இப்போ ரெட்டிப்பாக்கும் விதத்தில் 400 MLD அப்படின்றது கொண்டு வந்திருக்காங்க. அதே போல வந்து பாலங்கள், இன்று வந்து எத்தனை பாலங்கள் வந்து வட சென்னையில் திறந்திருக்கு அப்படின்றத போய் பாருங்க. லெவல் கிராசிங்ஸ் 7 லெவல் கிராசிங் இருக்கு. அதுல 4 இடங்கள்ல வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. மேம்பாலங்கள் இல்ல சுரங்க பாலங்கள் அப்படின்னு சொல்லி
ஸோ நீங்கள் பட்டியலிடணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாங்க, நாங்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கிற டைமில் வந்து அது விவரமாக சொல்ல முடியாது. இதையெல்லாம் வந்து தனியாக நாங்கள் ஒரு அறிக்கையாகவே கொடுத்துருக்கோம். அதை கொடுக்குறோம், நீங்கள் போய் அதை அவங்க கிட்ட சொல்லுங்கள்.